கிறிஸ்டோபர் ஷேகர் ஆகிய நான் 1972 செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசித்தேன், ரட்சகரை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் அதற்கு முன்னால் என் பாவ வாழ்க்கை, நான் செய்த பாவம் இப்படித்தான் எனக்கு உண்பதாக எப்பொழுதும் நின்றது. அதை நட்டு விலகவே இல்லை. இரவு படுப்புக்கு 2 மணி 3 மணி ஆகும். பாவத்தினுடைய அகோரம் என்னை எனக்கு உண்பதாக வந்து நிற்கும். கலங்கி போய் நிற்பேன். இன்னைக்கு உங்கள் நிலை அதுதானா? ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அண்டிடும் பாவிக்கும் அருளுகின்றார், நேரில் கெஞ்சிடும் துரோகிக்கும் இணங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. என் வாழ்க்கை முழுவதும் அழுகை, நடுக்கம், குழப்பம். காரணம், நான் செய்த பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பதாகின்றது. 5வது பாவத்தின் தன்மை, நீதிமொழிகள் 5:22. துன்மார்க்கன் பாவ கயிறுகளினால் கட்டப்படும். ஒரு கயிறு எடுத்து நம்முடைய உடல் முழுவதும் கட்டினால் எப்படி இயங்க முடியும்? எப்படி ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு போக முடியும்? எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு கரத்தை நீட்ட முடியும்? எப்போதும் கட்டியிருக்கும், எப்போதும் கட்டியிருக்கும். கட்டப்பட்டவர்களுக்கு நிம்மதி இருக்குமா, விடுதலை இருக்குமா, மகிழ்ச்சி இருக்குமா, சந்தோஷம் இருக்குமா? அது ஒரு கயிறை போல, இரும்பு நாடாவை போல இருக கட்டக்கூடியது என்று சொல்லுகிறது. 6வது 59:2, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59:2. உங்கள் பாவங்கள் கர்த்தர் உங்களுக்கு செவி கூடாதபடி அவருடைய முகத்தை மறைக்கிறது. நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அன்புள்ளவர் தான், ஆண்டவர் நல்லவர் தான். ஆனால் நம்முடைய பாவங்கள் அவருக்கும் நமக்கும் நடுவே சுவர் போல நின்று அவருடைய முகத்தை மறைக்கிறது. முகம் முழுவதும் மறைந்து, இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பிதாவே பிதாவே என்று 33.5 வருடம் அழைத்தவர், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டு என்று சொல்ல. காரணம் என்ன? அப்பா அப்பான்னு கூப்பிட்டு கடைசியில் கடவுளேன்னு கூப்பிட்டாரு. உன்னுடைய என்னுடைய பாவத்தை அவர் சுமந்து கொண்டபடியினால் பிதாவுக்கு முன்பதாக அவரும் பாவ சாயலுக்குள்ளானார். நான் உன்னை அப்பா என்று கூப்பிடுவதற்கு அருகதை இல்லை, நான் கடவுளே என்று கூப்பிடுவேன் என்று சொன்னார். எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து பாவம் அறியாதவர், நம் பாவத்தை சுமந்ததற்காகவே அப்பா மகன் உறவு முறிந்து கடவுளும் ஒரு ஒரு பாவம் செய்தவன் என்ற உறவு வந்துவிட்டது என்றால் எந்த அளவுக்கு பாவத்தினுடைய அகோரம் மோசமானது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே பாவத்தின் தன்மைகள் அது வாசற்படியில் படுத்திருக்கும், அது தொடர்ந்து நம்மை பிடிக்கும், நம்முடைய எலும்புகளில் அடைப்பட்டிருக்கும், எப்பொழுது நமக்கு உண்பதாக இருக்கும், அது கயிறுகளைப் போல நம்மை கட்டியிருக்கும். நமக்கும் தேவனுக்கும் ஜெபிக்கும் பொழுது அவர் முகத்தை மறைத்துவிடும். அது மட்டுமல்ல, ஏசாயா 59:12 சொல்லுகிறது, எங்கள் பாவங்கள் எங்களுக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுது. ஒரு நாள் உண்டு, ஒரு நாள் உண்டு. The day of judgment. வெள்ளை சிங்காசனத்தில் இயேசு அமர்ந்திருப்பார். மக்கள் பாவம் செய்தவர்கள் அவருக்கு முன்பதாக நியாய தீர்ப்பு அடைவார்கள். இது புராணம் அல்ல, இது ஒரு கட்டுக்கதை அல்ல, இது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது அல்ல. எல்லா மனிதர்களும் ஒரு நாள் நம்முடைய பாவங்களுக்கு விரோதமாய் அந்த பாவங்களே நமக்கு சாட்சி கொடுக்கும். எவ்வளவு மோசமானது பாருங்க. 7 குறிப்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். பாவத்தை குறித்து 7 தன்மைகளை இன்னொரு தடவை தயவு செய்து உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். 1, அது நம் வீட்டு வாசற்படியிலேயே படுத்திருக்கும் நம்முடைய பாவம். அது நாம் எந்த நாட்டிற்கு சென்றாலும் நம்மை தொடர்ந்து அது பிடிக்கும். அது நம்முடைய எலும்புகளில், நம்முடைய உடல் உறுப்புகளில் மையம் கொண்டிருக்கும். எப்பொழுது நமக்கு முன்பதாக அந்த பாவம் காட்சியளித்துக் கொண்டிருக்கும். அது ஒரு கயிறு போல, இரும்பு கயிறு போல நம்ம இறுக கட்டிவிடும்.
தேவனுடைய முகத்தை அது மறைக்கும். நமக்கு விரோதமாகவே அது சாட்சி சொல்லும். என் அன்பு தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நாம் கேளுங்கள் கொடுக்கப்படும். நானும் பாருங்களேன், ஒரு உங்கள்கிட்ட நான் மனம் விட்டு பேசுறேன். உங்களுக்கெல்லாம் பாவத்தை குறித்து பேசிட்டேன்னு நான் தானே இந்த நிகழ்ச்சியை நடத்துறேன். நான் கடவுளுடைய ஊழியர் தானே. இன்னைக்கு நான் சொல்றேன், புரிஞ்சுக்கணும். கோடி கோடி லட்சம் லட்சம் பணத்தை சம்பாதிச்சிடலாம் தெரியுமா? ஆனா நான் 1 லட்சத்தை கொடுத்து கடையில போய் ஒரு நல்ல டன்லப் மெத்த வாங்கணும். ரொம்ப காஸ்ட்லி. 1 லட்சம் இல்லை நான் சொல்றேன். ஆனா தூக்கத்தை வாங்க முடியுமா? பணத்தினால் புற வசதிகளை பெற்றுக் கொள்ளலாம். பாவம் மன்னிக்கப்பட்ட நிலையினால் தான் அக வசதியை பெற்றுக்கொள்ள முடியும், நிம்மதியை பெற்றுக்கொள்ள. தயவு செய்து நான் உங்களுக்கு சொல்லுவேன், இந்த மதம் அந்த மதம் என்ற பாகுபாடு இல்லாமல் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிற அத்தனை புனித மதங்களும் புனித மத நூல்களும் சொல்லுகிறது, பாவத்தின் தன்மைகள் மோசமானது என்று ஒத்துக்கொள்கிறது. இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமா? சரி, 7 விதமான தன்மைகள் பாவத்தை குறித்து பார்த்தோம். இதுக்கு யார் நிவாரணம் கொடுப்பது? முதலாவது, பாவம் வாசல் படையில் படுத்திருக்கிறது சொன்னேன். இயேசு சொன்னார், நானே வாசல் என்று சொன்னார். பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று பாவத்தின் தன்மையை குறித்து சொன்னேன். அவர் உங்கள் அன்பினால் தொடர்ந்து வந்து உங்களை அவர் பிடிக்கிறார். உங்களுடைய எலும்புகளில் நீங்கள் செய்த பாவத்தினுடைய அகோரம் அடைபட்டு இருக்கின்ற சொன்னேன். இயேசு கல்வாரி சிலுவை அவருடைய எலும்புகளெல்லாம் தெரியும்படி அவர் பாவத்தை சுமந்து தொங்கினார். என் பாவம் எப்பொழுது எனக்கு உண்பதாக இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். இயேசுவோ எப்பொழுது உன்னையும் என்னையும் உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. துன்மார்க்கன் பாவ கரியினால் கட்டப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் உங்களை என்னையும் விடுதலை செய்து இயேசுவை மரத்தோடு வைத்து அவரை கட்டினார்கள். உங்கள் பாவம் உங்களுடைய தேவனுடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நீங்க போங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி பிதாவின் முகம் இயேசுவுக்கு மறைத்தது. எங்களுக்கு விரோதமாய் பாவம் சாட்சி கொடுக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசுவை எல்லாரும் சொன்னார், இவனை சிலுவையில் அறையும், இவனை சிலுவையில் அறையும், இவன் தன்னை ராஜா என்று சொன்னான். அநேகர் பொய் சாட்சி சொன்னார்கள், பாவம் செய்து பொய் சாட்சி சொன்னார்கள். பாவம் அறியாதவர் நமக்காக பாவம். யோசித்து பாருங்க, இந்த 7 பாவத்தின் தன்மைகளை அவர் ஏற்றுக்கொண்டார். உங்களை என்னை 2000 வருஷங்களுக்கு விடுதலை ஆக்கினார். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இதை நீங்க நம்புகிறீர்களா? இதை விசுவாசித்து என் ஜெபத்தில் கலந்து கொள்ளுங்கள். இன்றைக்கு பிரார்த்தனை நிகழ்ச்சி நான் ஜெபித்து பின்பு உங்களுக்கு சுகம், ஆரோக்கியம், விடுதலை வருவதல்ல. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட உடனேயே உங்களுக்கு ஜெபம் பிரார்த்தனை ஆரம்பிக்கும்